நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். பாவ சேற்றில் பல வேலை பலம் இன்றி தேவே தவறினேனும் கூவி வீழி துந்த மார்போடனை தன்பாய் கோது பொறுத்த நாதா. கூவி வீழி துந்த மார்போடனை தன்பாய் கோது பொறுத்த நாதா. தெய்வன்பின் வெல்லமே திருவருள் தோற்றமே மெய்மனதானந்தமே செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தேன். செய்யனின் செம்பாதம் சேவிக்க இவ்வேளை ஐயானின் அடிபணிந்தேன். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளங்களில் அன்பை தியாகம் மூட்டியார். பலவிதமான சூழ்நிலைகளில் இருந்து எங்களை இந்த சமூகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன். உடைய வார்த்தையை கேட்க செய்கிறேன், அதன்படி வாழவும் செய்யும். எங்களோடு பேசும் வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இந்த மார்ச் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கின்ற மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையும் ஆகிய இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இங்கே கர்த்தராலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தத்தை நாம் வாசித்து அதன் அடிப்படையில் ஒரு சில வார்த்தைகளை யோசித்து அதன் பிறகு நாம் அருளுரைக்குள்ளே செல்வோம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுக்க முடியுமான்னு பாருங்கள், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிக்கலாமா? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இன்னொரு முறை படிக்கலாமா? நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். ஆமா, இந்த வசனத்துல 2 கட்டளை இருக்கு, ஒரு ஆசீர்வாதம். எப்பவுமே வாக்குத்தத்தம் என்றால் அதுல கட்டளையும் இருக்கும் ஆசீர்வாதமும் இருக்கும். நம்ம நினைக்கிறது ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் போதும்னு, ஆனால் அதில் கட்டளையும் இருக்கும். இதை செய், அப்போ ஆண்டவர் இதை செய்வார். நீ இதை செய்தால் ஆண்டவர் இதை செய்வார். 2 கட்டளை இருக்கு, ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்கிறோம். முதலாவது கட்டளை என்னன்னா பலப்படுங்கள். முதலாவது கட்டளை பலப்படுங்கள். 2வது கட்டளை பக்குவப்படுங்கள், முதிர்ச்சி அடையுங்கள். அப்போ ஆசீர்வாதம் என்னன்னா பலன்கள் கிடைக்கும். ஆசீர்வாதம் என்னங்க? பலன்கள் கிடைக்கும். நீங்களும் உங்கள் கைகளை நெகிழ விடாமல், அப்படின்னா நீங்கள் உங்கள் கைகளை திடனற்ற போக செய்யாமல் அதை திடப்படுத்துங்கள், அதை பலப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த மனதிற்கான வார்த்தை. உங்கள் மனதை நீங்கள் பக்குவப்படுத்துங்கள், உங்கள் மனதை நீங்கள் ஒரு நிலைக்கு கொண்டு வாருங்கள், முதிர்ச்சியான ஒரு மனநிலை கொண்டு வாருங்கள். எப்படி பவுல் சொல்றார் பாருங்க, என்ன சொல்றாருன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-12 எந்த நிலைமையிலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதான் முதிர்ச்சி, அதான் கிறிஸ்தவ முதிர்ச்சி, கிறிஸ்டியன் மெச்சூரிட்டி. அதான் எந்த நிலைமையிலும்னா எந்த நிலைமையிலும், அதுதான் அவர் சொல்றார். வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், புசித்திருக்கவும் தெரியும், பசித்திருக்கவும் தெரியும். இல்லையா? எந்த நிலைமையிலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டால் அது அந்த பக்குவத்துக்கு போயிட்டோம்னா அப்பதான் பலன் கிடைக்கும். நம்ம கையின் கிரியைகளுக்கு பலன் கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்கு. நமக்கு பலன், நான் இவ்வளோ நாள் விசுவாசியா இருக்கிறேன், பக்தி உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு பலன் கிடைக்கலையே அப்படின்னா நீங்க முதல்ல விசுவாசத்துல பலப்படுகின்றவர்களா இருக்க வேண்டும். இங்க
பலப்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நீங்க விட்டுவிடக்கூடாது. உங்கள் கைகளை நெகிழ விடாமல் இருங்கள். உங்கள் கைகளை நெகிழ விடாமல் இருங்கள். நீங்கள் திடன் உள்ளவர்களாயிருங்கள். அப்படி இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இதற்கு நிறைய வசனங்களை சொல்லலாம், ஆனால் நாம் அருளுரைக்குள்ளே செல்வோம். இது மட்டும் மனசில் வச்சுங்க. 2 காரியத்தை நான் செய்யும் போது, ஒன்று, நான் என்னை பலப்படுத்த வேண்டும். பலப்படுத்தின உடனே பலம் வந்துருச்சுன்னா உடனே மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணிடுவோம்? ரொம்ப பலம் உள்ளவங்களாயிட்டா என்ன பண்ணுவோம்? அந்த பலத்தை காமிக்க விரும்புவோம். பலம் என்பது பக்குவம் அடைவது. பலம் உள்ளவர்களாயும் இருக்கணும், பக்குவம் உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். அப்பதான் பலன் கிடைக்கும். இன்றைக்குரிய அருளுரை பகுதியை நான் ஏற்கனவே நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரை உள்ள பகுதி. இன்றைக்கு இந்த லெந்து காலங்களில் லத்தீன் வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பைபிள் படிக்கிற புக்கில் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம், ஒக்குலி என்று போட்டிருக்கோம். அப்படின்னா என் கண்கள் என்ற அர்த்தம். என்னுடைய கண்கள், என்னுடைய கண்கள். நான் கண்ணில் என்ன இருக்கு? கண்ணில் என்ன இருக்குதுங்க? கண் என்ன செய்யுது? கண் இல்லை சாதாரணமாக கேட்குறேன். நீங்கள் ரொம்ப பைபிள்லாம் போய் ஆழமாக விளக்காது, சும்மா சாதாரண பார்க்குறோம், அவ்வளோதான். கண்ணினுடைய வேலை பார்க்கின்ற வேலை. கண்ணுடைய, நீங்கள் சொல்கிற மாதிரி கண்ணானது சரீரத்தினுடைய விளக்கு. அதுதான் நம்மளை எங்கே போகணும் எங்கே போக வேணான்றத சொல்லுது இல்லையா, காமிக்குது. அதுதான் நமக்கு காட்சிப்படுத்துகின்றது. என் கண்கள் அப்படின்னா நம்முடைய பார்வை. நம்முடைய பார்வை நமக்கு எப்படிப்பட்ட பார்வை இருக்க வேண்டும், நமக்கு எப்படிப்பட்ட பார்வை இருக்க வேண்டும் என்று இந்த லூக்கா 11ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை அல்லது 28ஆம் வசனம் வரை உள்ள பகுதியிலிருந்து ஒரு 3 காரியங்களை, 3 பார்வைகளை உங்களுக்கு முன்பாக வைக்கின்றேன். முதல் பார்வை என்னன்னா, பிசாசுகளை துரத்துகின்ற பார்வை. என்ன பார்வை? பிசாசுகளை துரத்துகின்ற பார்வை. இப்போ பல நேரங்களில் பேச வேண்டியதை பேசாமல் இருக்க செய்வதும், பேசக்கூடாததை பேச செய்வதும் என்னது? பிசாசு. பல நேரங்களில் பேச வேண்டியதை பேசாமல் இருப்பதும் பிசாசு தான். பிசாசுனா ஏதோ ஒரு உருவமாக அப்படியெல்லாம் நீங்க, பிசாசு என்பது ஒரு ஐடியாலஜி, ஒரு கருத்தியல். ஆண்டவருக்கு எதிராக செய்யப்படுகின்ற எல்லாமே பிசாசு தான். ஆண்டவருக்கு எதிராக செய்யப்படுகின்ற, செய்ய தூண்டுகின்ற எல்லாமே பிசாசு தான். ஆண்டவர் சொன்னதை செய்ய விடாமல் செய்கின்ற எல்லாமே பிசாசு தான். பிசாசுன்னு இப்படி நம்ம சும்மா சிம்பிளா ஏதோ ஒரு வெள்ளை தோற்றம் அப்படி தலையை வரிச்சு போட்டுக்கிட்டு இருக்குது, வேப்ப மரத்துல உட்கார்ந்து இருக்குது, இது போல இந்த கதைகள் எல்லாம் விட்டு விட்டு கடவுளிடத்தில் உங்களை சேர்க்காமல் இருக்கின்ற அனைத்துமே பிசாசு தான். எதா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், that which is blocking you to go with God, to draw near to God, கடவுள் கிட்ட போகாம இருக்கிறதுக்கு எதெல்லாம் தடுக்குதோ அது எல்லாமே பிசாசு தான். ஒரு பாதிரியார் தடுத்தா கூட அவரோட பிசாசு தான். இல்ல எதா இருந்தாலும் சரி, பிசாசுன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் அதை சுடுகாட்டில் இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. யோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல படிச்சீங்கன்னா ரொம்ப பயந்துருவீங்க. ஒரு நாள் தேவ புத்திரர் எல்லாம் தேவனுடைய சந்நிதியில வந்து நின்றார்கள். அப்போது பிசாசானவன் என்ன பண்ணானா, அப்போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். இவங்கள்ட்டெல்லாம் பேசாத கடவுள் சாத்தான் வந்தவொடனே பேசுறார். சாத்தான் வந்தவொடனே பேசுறார். அப்ப என் தாசனாகிய யோபுவை பார்த்தாயா கேட்கிறார். ஆமா, அவனை நீங்க வேலி போட்டு வச்சிருக்கீங்க, காம்பவுண்டு போட்டு வச்சிருக்கிறீங்க, அவன் அப்படிதானே இருப்பான், ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க, பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க. அப்போ கொஞ்ச நாள் விடுங்க, அவன் கடவுள்கிட்ட இருக்கிறத தடுக்கணும்னு நினைக்கிற கான்செப்ட் தான் பிசாசு. அதை தான் நம்ம துரத்தணும். எல்லாருக்குள்ளேயும் பிசாசு இருக்கும்.
எல்லாருக்குள்ளேயும் பிசாசு ஏதோ ஒரு வகையில நிச்சயமாக இருக்கும். எல்லாருக்குள்ளும் தீமையான எண்ணங்கள் நிச்சயமாக இருக்கும். இன்னைக்கு அதுதான் படிச்சோம் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல. கடவுளுக்கு எதிரான சிந்தனைகள், அசுத்தம், இது போன்ற நிறைய ஒரு பெரிய பட்டியலே போடுறார். இது எல்லாமே பிசாசின் இடத்திலிருந்து வருகின்றது. இதெல்லாமே பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. அப்போ நம்முடைய பார்வை எப்போதும் பிசாசுக்கு எதிரானதாக, அவர் வியூ இஸ் ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் த டெவில், அகெயின்ஸ்ட் த ஈவில். பிசாசுக்கு எதிராக, தீமைக்கு எதிராக எப்பொழுதும் நம்முடைய பார்வை இருக்கு. தீமையான பார்வை நமக்கு இருக்கவே கூடாது. கடவுள் விரும்பாத பார்வை நம்மிடத்திலிருந்து நாம் அகற்ற வேண்டும். அதுதான் பேச்சு இழந்த ஒருவர், அவரிடமிருந்து ஆண்டவர் இயேசு பேயை ஓட்டினார். பிசாசு எல்லாவற்றையும் செய்வான். பிசாசு எல்லாவற்றையும் செய்வான். அதனால்தான் பேதுரு சொல்றார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் வேற ஒண்ணுமே செய்வான். நீங்க எதிர்த்து நிக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலும் அவன் என்ன பண்ணிடுவானா? ஓடி போயிடுவான். 1 பேதுரு 5, 6, 7 அப்படிதான் சொல்லியிருக்கு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மார்க் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்றார், பிசாசுகளை துரத்துகின்ற அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லுவாங்க. யூ ஹேவ் அத்தாரிட்டி. உங்களுக்கு இந்த தீமையானவைகளை அகற்றக்கூடிய அதிகாரம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். இன்னொன்னு சொல்றாரு மத்தேயு 12:28, பிசாசுகளை துரத்துகிறேனே, அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறது என்று அர்த்தம். When I drive out demon, it means the kingdom of God is with you. கர்த்தருடைய ராஜ்யம், kingdom has come to you, come closer to you. அப்படின்னா பிசாசை துரத்தினால் ஒழிய ராஜ்யத்தினுடைய நன்மைகளை, ராஜ்யத்தினுடைய தகவுகளை, ராஜ்யத்தினுடைய மேன்மைகளை பெற முடியாது. ராஜ்யத்தின் குடிமக்களாக வாழ முடியாது. நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கின்ற விசுவாசிகளுக்கு அடையாளங்கள் என்று ஆண்டவர் மார்க் 16ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல சொல்றார், என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். என் நாமத்தினால அவர்கள், இது சும்மா அப்படி ஆடுறது போடுறது மட்டும் பிசாசு நினைச்சிடாதீங்க. அது ஒரு விதமான சைக்கலாஜிக்கல் ஒரு இஷ்யூவும் இருக்குது அதுல. அதே நம்ம ரொம்ப இதுதான் பிசாசு. பிசாசு நிறைய விதத்துல இருக்கும். உங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கின்ற எல்லாமே பிசாசு தான். எது பிரிச்சாலும் சரி அது பிசாசு தான். அந்த பிசாசுகளை நாம் துரத்த வேண்டும். பிசாசுகளை துரத்துகின்ற ஒரு ஜன கூட்டமாக எப்பொழுதும் நம்முடைய பார்வை பிசாசுக்கு எதிரான பார்வையாக இருக்க வேண்டும். எந்த ஈவிலா இருந்தாலும், எந்த தீமையா இருந்தாலும் அதை அகற்றக்கூடிய ஒரு பார்வை நம்முடைய பார்வையாக இருக்க வேண்டும். 2வது, நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா, உடனே இவங்க பிசாசு துரத்தணும்னா என்ன சொல்லிட்டாங்க ஏசாமிய, பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டு என்ன பண்றான், பேய்களை துரத்துகின்றான் என்று சொல்லுகின்றார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, 17வது வசனத்துல சொல்றார். படிங்க 17வது வசனம். தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் இழிந்து போகும். சாத்தானும் தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலைநிற்கும்? சொல்லி விடுறாரு பாருங்க. பிசாசு எப்பவுமே பிரிஞ்சிருக்க மாட்டான்டா. பிசாசு எப்பவுமே என்ன பண்ண மாட்டான், பிரிஞ்சிருக்க மாட்டான். பிசாசு எங்க வாய்ப்பு கிடைக்குமோ அங்க போய் ஒட்டிக்கணும்னு தான் நினைப்பான். அதுதான் அவங்களுக்கு சொல்றாரு. இவர் போய் பிசாசோட ஐக்கியம் வச்சுக்கிட்டு பிசாசு எப்பவுமே பிசாசை துரத்துறதுக்கு உதவியே செய்ய மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. பிசாசு, ஒரு பிசாசு இன்னொரு பிசாசை துரத்துவதற்கு ஒருபோதும் துணை நிற்காது. ஒருபோதும் துணை நிற்காது. பிசாசை கொண்டு பிசாசை விரட்டவே முடியாது. அதான் இங்க ஆண்டவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். தனக்கு எதிராக பிரிந்திருக்கின்ற எந்த ராஜ்யமும் விழுந்து போகும். கெட்டவங்களாம் ஒன்னா இருப்பாங்க பாருங்க. கெட்டது செய்யறதுக்கெல்லாம் ஒன்னா இருப்பாங்க.
நல்லா நீங்கள் பாருங்கள், கெட்டது செய்கிறதுக்கு நல்லா ஒன்றா இருப்பாங்க. நல்லது செய்கிறவங்க 10 பேர் இருந்தாலும் 10 பேரும் 10 பிரிவாக இருப்பாங்க. 10 பேரும் 10 பிரிவாக இருப்பாங்க. நம்முடைய பார்வை பிரிவினைகளை துரத்துகின்ற பார்வையாகும். முதல்ல பிசாசுகளை துரத்துகிற பார்வையாகும். ரெண்டாவது பிரிவினைகளை துரத்துகின்ற, எதா இருந்தாலும் சரிங்க, ஐக்கியப்படுவதற்கு எந்த நிலையிலும் விட்டு கொடுத்து போக வேண்டும். ஐக்கியப்படுவதற்கு எந்த நிலையிலும் இறங்கி போக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அதைத்தான் நாம் கற்றுக்கொள்வோம். அவருடைய ஜெபம், அவருடைய ஆசை, அவருடைய சீடர்களை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, நாம் ஒன்றாய் இருப்பது போல இவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக. யோவான் 17:21 எல்லோரும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். அவருடைய ஜெபம் ஐக்கியத்திற்கான ஜெபம். இயேசுவின் பார்வை பிரிவினைகளை துரத்துகின்ற பார்வை, பிரிவினைகளை அகற்றுகின்ற பார்வை. நம்ம எல்லாமே, அதாவது நம்ம குடும்பத்தில் தொடங்கி சமூகம் வரைக்கும் எல்லா இடத்திலும் நமக்குள்ளே நம்முடைய கருத்துக்கள் நிமித்தமாக, நம்முடைய புரிந்து கொள்ளுதல் நிமித்தமாக என்ன இருக்கும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக யோசிப்போம், ஒவ்வொரு விதமாக செயல்படுவோம், ஒவ்வொரு விதமாக நம்ம யோசிப்போம். அதற்காக இன்னொருவரிடத்திலிருந்து நாம் நம்மை விலகி கொள்வதோ, அதற்காக பிரிந்திருப்பதோ அது கடவுளுக்கு விரோதமானது. நீதிமொழிகள் 18 வசனம் சொல்லுது, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான். பிரிவினைக்கு என்ன காரணம்? சுயநலம் தான் காரணம். பிரிவினைக்கு சுயநலம். நான் நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா நான் அந்த இடத்துல இருக்க மாட்டேன். இல்லை, நான் என் பேச்சை கேட்காத இடத்துல எனக்கு என்ன வேலை? நம்ம சொல்லுவோம் பாருங்க, என் பேச்சை கேட்காத இடத்துல எனக்கு என்ன வேலை? அது ரொம்ப ஈஸி. ஒரு இடத்துல இருந்து விலகி போய்விடுவது மிக மிக சுலபம். ஆனால் ஐக்கியப்படுவது, ஒன்றித்து இருப்பது மிக மிக கடினம். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், இடுக்கமான வாசல் வழியில் போனால் அண்டர்ஸ்டாண்டிங்கோட போகும். தாராளமான வழியில் இப்படி கையை காலையெல்லாம் நல்லா நீட்டிக்கிட்டு யாரையும் வழிவிடாமல் போகும். இடுக்கமான வாசல் வழியை நீங்கள் உட்பிரவேசிங்கள் என்று சொல்லுகின்றார். பிரிவினைகளை துரத்துகின்ற பார் என்னவா இருக்கட்டும், என்ன காரணமாக இருக்கட்டும், அந்த பிரிவினையிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். நாம் பிரிவினைகளுக்கு எதிரானவர்களாக இருக்க வேண்டும். இப்போ பிசாசு பிரிஞ்சு இல்லை, நம்ம கற்றுக்க வேண்டியதான். பிசாசு பிரிந்து இல்லை. கடவுளின் மக்கள் ஏன் பிரிந்திருக்க வேண்டும்? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஏன் பிரிந்திருக்க வேண்டும்? இவங்க பாருங்க, ஆண்டவரை எப்படியாவது அந்த ஜனக்கூட்டத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த சமய தலைவர்கள் எல்லாம் முயற்சி செய்கிறார். எப்படியாவது இவரை ஐசோலேட் பண்ணணும், இவர் பின்னாடி மக்கள் போறதை தடுக்கணும், இவருடைய போதனையை மக்கள் கேட்பதை தடுக்க வேண்டும், இவர் மூலமாக சத்தியத்தை மக்கள் அறிந்து கொள்வதை தடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். காரணம், அவர்கள் நினைக்கின்றபடிதான் இந்த மக்கள் இருக்க வேண்டும். ஏமாத்திட்டு இருந்தாங்க, கடவுள் பேரால ஏமாற்றி கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் உடைச்சி நேருக்கு நேர் ஒரு மனிதன், தனி மனிதன் ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினார். அதெல்லாம் முடியாது, நீ கடவுள்கிட்ட போக முடியாது. நான் உனக்கு நான் வேண்டுதல் செய்கிறேன். இன்னைக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், லெட்டர் எழுதி போடு. நம்மளும் லெட்டர் எழுதி போடுறது டிவியில் வாசிப்பாங்க. நம்ம எழுதி போட்டால் நம்ம கஷ்டப்பட்டு நம்முடைய பிரச்சனைகளை பக்கத்து வீட்டு கூட தெரியாமல் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ஜெபம் பண்ண அவங்க வச்சு டிவியில் இந்த சகோதரி இப்படி ஒரு பிரச்சனையை எழுதியிருக்காங்க, இவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு தனி மனிதர்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் இருக்க விரும்புகிறார். அதனாலதான் முத கடவுளுக்கு கோயில் கட்டணும்னு தாவீது சொன்ன உடனே வேணான்ட்டார். ஏன் வேணான்ட்டார்னா, நான் எங்கே விரும்புகிறனோ அங்கே என்னுடைய பிரசன்னத்தை நிரப்புவேன், அங்கே நீங்களாம் வாங்கன்னு சொன்னது போய்
நான் ஒரு இடத்துல கோயிலை கட்டி வச்சுட்டு சாமி நீங்கள் அங்கே வாங்க. யோசித்து பாருங்க. ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லுவார், இந்த இடத்துல கூடாரம் போடு. அந்த கூடாரத்தை அவர் மகிமையினால் நிரப்புவார். இந்த ஷெக்கினான்ற மகிமையினால் நிரப்புவார். அந்த இடத்துல ஆண்டவர் இருப்பார். இப்போ அவர் டிசைட் பண்றது போய் நான் ஒரு இடத்துல கோயிலை கட்டி சாமி நீ இங்கே தான் இருக்கணும், நான் வேணா வாரத்துக்கு ஒரு முறை அங்கே வரேன், நான் எங்கே வரணும்னு நீ சொல்லாத. அதான் அவர் கைகளால் கட்டிய ஆலயத்தில் அதான் அவருடைய கடவுளுடைய எதிர்ப்பு. தான் இதில் இருக்கிற உண்மை சத்தியம் தான். அவரு நான் இங்கே தான் வருவேன், நீங்கள் இங்கே தான் வரணுன்றதை அவரு நம்ம டிசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அனுப்புறப்பாளையத்தில் கோயில் கட்டிட்டோம், நீங்கள் அங்கே வந்துருங்க சாமி, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு 7 மணிக்கு வரோம் இல்லை 8 மணிக்கு வரோம், நீங்களும் கொஞ்ச நேரம் வாங்க. இந்த கான்செப்டுக்கு ஆண்டவர் எதிரானவர். இது சும்மா ஒரு சார்ஜ் பண்ணுற இடம் மாதிரி. உண்மையான ஆராதனை எப்போ தொடங்குதுன்னா நீங்கள் இங்கேருந்து வெளியே போக மொத்தம் தொடங்குது. அதுக்கு இங்கே உங்களை ஆயத்தப்படுத்திக்கிறீங்க. இங்கே நம்ம வெளியே போகும்போது தான் உண்மையான ஆராதனை துவங்குகிறது. இந்த இடத்தில் இந்த சமூகத்தில் போய் ஆண்டவரை ஆராதிப்பதற்கும் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்வதற்கும் இங்கே நம்மை பயிற்சிவித்துக் கொள்கிறோம். இது ஆராதனை கிடையாது. உடனே 9 மணிக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அப்படி கிடையாது. இப்போ முடிஞ்ச உடனே தான் ஆராதனை தொடங்குது. அடுத்த வாரம் வர வரைக்கும் ஆண்டவர் சொல்கிற சத்தியத்தில், ஆண்டவர் சொல்கிற வார்த்தையில், ஆண்டவரை துதிக்கும் துதியில், ஆண்டவருடைய பிரசன்னத்தில், ஆண்டவருடைய மகிமையில் வாழ வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை. அதுதானே பவுல் சொல்றார் ரோமர் 12:1. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகின்றேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2 பாட்டு பாடுவோம், ஒரு சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம், நீங்க இதெல்லாம் ரெண்டுமே ஆராதனை நினைச்சிடாதீங்க. இட் இஸ் ஜஸ்ட் இனிஷியேட்டிவ் டு வர்ஷிப். இது ஒரு துவக்கம் தான், அவ்வளவுதான். ஆமேன் போட்டாச்சு, நம்ம ஒரு இது இருக்கு, ஆமேன் போட்டாச்சு அவ்வளவுதான். ஆமேன்னா அவ்வளவுதான் அர்த்தம் கிடையாது. ஆமேன்னா முடிவுன்னு அர்த்தம் கிடையாது. ஆமேன்னா எஸ்ன்னு அர்த்தம். ஆமேன்னா ஆமா அப்படியே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்படியே ஆகிறது அப்படின்னு அர்த்தம். நீங்க நல்லா இருப்பீங்க ஆமேன்னா அப்படியே, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க ஆமேன்னு சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் இப்ப வெளியே சர்ச்செல்லாம் ஆமேன்றான். ஒரு பிசாசு வந்துச்சு ஆமேன் அப்படின்னு இல்லையா? அதனால பிரிவினைகளை துரத்துகின்ற ஒரு பார்வை நமக்கு வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அது 3வது வசனத்தை யாராவது படிங்க. 3வது வசனம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதான கட்டினாலே, பிரிவினையினால அல்ல, சமாதான கட்டினால ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்க. படிங்க தொடர்ந்து. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டவர்கள், ஒரே சரீரமும் ஒரே ஆவியும். அவ்வளவுதான். we are all one. அவ்வளவுதான். 1 கொரிந்தியர் 12:12 27 வரைக்கும் படிக்க வேணாம், வீட்டில் போய் படிங்க. வீட்டில் போய் படிங்க. ஏன்னா நம்ம இதோட பைபிள் 3 அடுத்த வாரம் தான் அதனால வீட்டில் போய் படிங்க. வீட்டில் போய் நம்ம என்ன செய்யணும்? இதை படிக்க வேண்டும். எதை படிக்கணும்? ஆண்டவருடைய சரீரத்தில் நாம் எல்லாம் அவயவங்கள். அந்த ஒற்றுமை, கண்ணு கையை பார்த்து, கை காலை பார்த்து வேணான்னு சொல்ல முடியாது. அப்படிதான் நம்ம எல்லாரும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கம். யாரையும் வேணான்னு சொல்ல முடியாது, யாரையும் வேண்டாம்னு இன்னொருத்தர் சொல்ல முடியாது. கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்ல முடியாது. ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயமும் பாடுபடும் இல்லையா?
ஒரு இடத்துல அடிபடுது, எல்லா இடத்துலையும் வலிக்குது இல்லையா? ஆகவே பிரிவினைகளை துரத்துகின்ற ஒரு பார்வை நமக்கு வேண்டும். மூணாவதா என்ன பார்வை வேணும்னா, பின்மாற்றம் அடையாத ஒரு பார்வை வேணும். அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னோடு இராதவன், 23வது வசனம் படிங்க. என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாயிருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஃபேமஸ் அழைப்பு என்னன்னா, லூக்கா 9:62 கலப்பையில கை வைத்து பின்னிட்டு போறது இல்லை, பார்க்க கூட கூடாதான். அந்த சோதம் குமார பட்டணத்தை அழிக்கின்ற போது ஆண்டவர் சொன்ன கட்டளை என்னன்னா, நீங்க திரும்பியே பார்க்கக்கூடாது, திரும்பியே பார்க்கக்கூடாது. வேணான்னா வேணாம். இன்னைக்கு எபேசியர்ல பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அழகாக எழுதுவார். நீங்கள் முன்னே அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்போதோ வெளிச்சத்துக்குள்ளே வந்திருக்கிறீர்கள். அதனால மறுபடியும் என்ன பண்ணாதீங்க, அந்த அந்தகாரத்தை திரும்பி பார்க்காதீங்க. இருக்காது. நான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இன்றைக்குரிய அருளுரை பகுதியில் 1லேருந்து 9க்குள்ள ஏதோ ஒரு இடத்துல அது வருது. முன்னே நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள். நம்ம 8வது வசனமா படிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான். Never ever try to be people of darkness. அந்தகாரத்தின் பிள்ளைகளாக ஒருபோதும் நீங்க நடந்து கொள்ள முயற்சிக்காது. கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். அத பேதுருவா தான் எழுதுவார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நீங்களும் உங்களை அந்தகார இருளின் என்று ஆச்சரிய ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவி. அந்தகார இருள் என்று அழைத்திருக்கிறார். மீண்டும் அந்த அந்தகாரத்தை நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 67-68 வசனங்கள்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு நடக்க இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்கள் எல்லாம் சீடர்களிடத்துல சொன்ன பிறகு எல்லா கூட்ட மக்களும் போயிட்டாங்க, சீஷர்கள் மட்டும் இருக்காங்க. அவங்கள பார்த்து கேட்டாராம், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று கேட்டார். அதனால நல்ல காரியங்கள் நடைபெறுகின்ற போது நம்ம கர்த்தர் செய்தார் நம்ம சொல்ல மாட்டோம். நல்லது நடந்துச்சுன்னா, எனக்கு இப்படி நான் இப்படி செஞ்சேங்க, அதனால நல்லது நடந்துச்சு. ஏதாவது கெட்ட நடந்துச்சு பாருங்க, சாமி பாருங்க இப்படி செஞ்சுட்டார். ரொம்ப சாதாரணமாக ஆண்டவர் பாருங்க இப்படி செஞ்சுட்டாரு. நல்லது எதாவது நடந்துச்சுன்னா உடனே நம்மளை முன்னிலைப்படுத்திக்கும். நான் ஜெபம் பண்ணுங்க, இப்படி நடந்துச்சுங்க, நான் ஒரு காரியம் செஞ்சேங்க, அதுக்கு இது நடந்துச்சுங்க. அன்பார்ந்தவர்களே, பின்னிட்டு பார்க்கின்ற மனநிலை வேண்டாம். நம்முடைய பார்வை முன்னோக்கிய பார்வையாக, நம்முடைய பார்வை முன்னோக்கிய பார்வை, பின்னாடி திரும்பி பார்க்குற பார்வை நமக்கு வேண்டாம். பின்னாடி திரும்பி பார்த்தா ஏதாவது கற்றுக்கிறதுக்காக பார்க்கணும். விட்டுட்டு வந்ததை பார்க்கக்கூடாது, விட்டுட்டு வந்ததை பார்க்கக்கூடாது. வேண்டாம் என்றதை வேண்டாம் என்று விட்டுவிட வேண்டும். அதுதான் சொல்றார், சே எஸ் டு எஸ், நோ டு நோ. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லும். வேணுன்றதான் வேணும், வேணானா வேணாம் அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 36, 37, 38 வசனங்களில் சொல்றாரு, உபத்திரமோ, வியாகுலமோ, பாடுகளோ, நிர்வாணமோ, பட்டினியோ, உலகமோ, வேறு சிருஷ்டியோ எதுவுமே என்ன பண்ணாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து, தேவனுடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க மாட்டான் என்று நிச்சயித்திருக்கிறோம் என்று சொல்லுங்க. அந்த நிச்சயத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய பயணத்தை தோடு, நம்முடைய பார்வை ஒருபோதும், அதுக்குதான் கண்ணு முன்னாடி வச்சிருப்பேன், அதுக்குதான் கண்ணு முன்னாடி வச்சிருப்பேன். பின்னாடி பார்க்கணும்னா ஆண்டவர் 2 கண்ணு பின்னாடி வச்சிருப்பேன், இல்லை ஒரு கண்ணு முன்னாடி ஒரு கண்ணு பின்னாடி வச்சிருப்பார் இல்லையா? அதனால் முன்னாடி பார்க்கணும், முன்னாடி பார்க்கின்ற பார்வை வேண்டும். பின்னாடி நமக்கு வேறு ஏதாவது தேவையில்லாத பின்னாடி வருதான்னு வேணால் பார்க்கலாம், அது தடுக்கிறதுக்காக. மற்றபடி நம்ம வேணான்னு விட்டதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஒருபோதும் பார்க்கக்கூடாது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்கள்,
நமக்கு ஒரு பார்வை மாற்ற வேண்டும். கிறிஸ்டியானிட்டி இஸ் ஆல் அபவுட் எ சேஞ்ச் இன் த பெர்ஸ்பெக்டிவ். பார்வை மாற்றம் தான் கிறிஸ்டியானிட்டி, வேற ஒன்றும் கிடையாது. பார்வை மாற்றம் தான் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவம் என்பது ஒரு பார்வை மாற்றம் தான். இந்த பிசாசோடு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருந்த நம்ம இப்போ பிசாசுக்கு எதிரான ஒரு பார்வை, அதுதான் கிறிஸ்தவம். பிரிவினைகளை ஆதரித்து கொண்டிருந்த நாம் இப்பொழுது ஐக்கியத்தை வலியுறுத்துகின்ற ஒரு பார்வை, பிரிவினைகளை துரத்துகின்ற பார்வை. பின்மாற்றத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம் இப்பொழுது ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சிலுவையை முன்னே வைத்து நாம் முன்னோக்கி பார்க்கின்ற ஒரு பார்வை. அந்த ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். பாடி முடிச்சிடலாமா? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே, பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். No turning back, no turning back. I have decided to follow Jesus. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி. அதன்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கின்ற கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். எல்லோருக்கும் உம்முடைய கண்களை நீர் அவர்கள் மேல் வைத்து நீர் உம்முடைய ஆலோசனை கொடுத்து நடக்க வேண்டிய வழியில் நடத்தும்படி செபிக்கின்றோம். எங்களில் இருக்கின்ற பார்வை குறைவுகளை மாற்றி உம்மை போல நீர் விரும்புகின்றபடி இந்த உலகத்தை பார்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.